வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள்கிட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் ஒன்று நடந்திருக்கு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, செங்காலாண்டில் உண்ணாவிரத போராட்டம் நிறைவேறி இருக்கு. யாராலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகதியால். அந்த நிலைக்கு அவர் போகிறதுக்கு என்ன காரணம், அதே நேரம் இந்த சுவிட்சர்லாந்தில் இப்படி உண்ணாவிரத போராட்டங்களுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, நம்மளை போலவே அகதியா துருக்கி நாட்டில் இருக்கிற குர்திஷ் இனத்தவர்களும் இங்க அகதி தஞ்சம் கோருவது வளமை. அப்படி ஒருவர் தஞ்சம் கோரிய நிலைமையில அவர்கிட்ட கேஸ் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2025. ஸோ அதுக்கு பிறகு அவருக்கான அந்த மேல்முறையோட அவர் செய்திருக்கார். அதுக்கு நிறைய காலதாமதம் ஆகி கொண்டு வர்றதால தெரிந்தானே எல்லாருக்கும் என்னென்று பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கணும். என்னென்று பாத்தீங்கன்னா நிறைய காலம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட சகோதரர்களும் அப்படி நிறைய பேர் நடந்திருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்கணும். என்னட்டு பாத்தீங்கன்னா கேஸ் ஒன்றும் அப்பீல் பண்ணோம்னா நிறைய நாள் எடுக்கணும், என்ன செய்யலாம் இதுக்குன்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேர் என்னட்டையே எழுதி கேட்டுரு. ஸோ அப்படி இருக்க சட்ட நடவடிக்கை எதுவுமே அதுக்கு சாத்தியம் இல்லாத நேரத்தில் இந்த குர்திஷ் இனத்தவர் என்ன செய்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூட்டாட்சி நிர்வாக நீதிமன்றத்துக்கு முன்னால 11 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்திருக்காரு. அப்படி பார்க்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்பும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுவிட்சர்லாந்துல உண்ணாவிரதம் இருந்தா அது சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகுமா அல்லது இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பும். ஆனா அதுக்கு ஒரு வியப்பான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகாது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் தனி மனித உரிமைக்குள்ள வருது. அதாவது பாத்தீங்கன்னா, இது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனிதர் தன்னை கருத்தை தெரிவிக்கிறதுக்கு உண்ணாவிரதம் என்றதை ஒரு வழியா யூஸ் பண்றாருன்னு சொல்லி அது ஒரு தனி மனித உரிமைக்குள்ள வந்தது. சோ எனவே உண்ணாவிரதம் இருக்கும் ஒருவரை இந்த சுவிட்சர்லாந்து நாட்டுல எப்பவுமே யாராலும் சட்ட நடவடிக்கை கொண்டு தடுக்க முடியாது. ஆனா அதுக்கு எதிராக என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, தடுக்காம அந்த உண்ணாவிரதம் இருக்கிறவருக்கு மருத்துவ உதவியும் மற்றது வேறு உதவிகளும் அரசாங்கம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. சோ இது என்னத்தை குறிக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு தனி மனித உயிரா இருந்தாலும் அதை இந்த சட்டம் மூலம் காக்கணுமே தவிர சட்ட நடவடிக்கை எடுத்து அவற்றை தனி மனித கருத்தை நிராகரிக்க கூடாதுன்றதை இந்த முடிவு சொல்லியிருக்கு. ஒரு அகதியின் உயிரோ அல்லாட்டி ஒரு தனி மனித உயிருக்கோ ஆபத்து ஏற்படும் போது அதை தனி ஒரு ஃபைலா ஒரு கோர்ட் பார்க்க முடியாது. அதே நேரத்துல இந்த கோர்ட்டுக்காக இருக்கிற சட்ட நடைமுறைகளையும் மீறியும் செயல்பட முடியாது. இந்த ரெண்டுக்கும் விடப்பட்ட ஒரு கோர்ட்லாம் இந்த சம்பவம் நடவேற்றிருக்குது. அந்த முடிவின்படி கோர்ட் இப்ப சொல்லியிருக்கேன், அவங்களோட ஃபைலை நாங்க முன்னுக்கு மூவ் பண்ணி எடுப்போம் தான் சொல்லியிருக்கே தவிர மற்றபடி என்ன மாதிரி இதுக்கான பரிசீலனைகள் போகுதுன்னு சொல்லி இன்னும் தெளிவான முடிவுகள் இல்லை. சோ இதோட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உண்ணாவிரதம் இருக்கிறது சுவிட்சர்லாந்துல ஒரு குற்றமான செயல் இல்லை. இது மட்டுமா அப்படி என்று பாத்தீங்கன்னா இல்ல, தற்கொலை செய்வது கூட இங்க ஒரு பெரிய குற்றம் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ள போறீர்கள் என்ற மாதிரி தான் சுவிட்சர்லாந்துல அதை எதிர்பார்க்கிறார்கள். அதே நேரம் தற்கொலை முயற்சி கூட இங்க ஒரு குற்றச்செயலா பார்க்கப்படுவதில்லை என்றால் அதுவும் உங்களோட உரிமைன்னு சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கே சுவிட்சர்லாந்துல சில கம்பெனிகளே இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் வாழ பிடிக்கலன்னு சொன்னா அங்க போயிட்டு அவர்கிட்ட நீங்க டீட்டெயில கொடுத்தீங்கன்னா அவர்கள் உங்களை இலகுவாக வழி அனுப்பி வைப்பார்கள். அதுக்கு எக்ஸிட் சொல்லுவார்கள். சோ அந்த முறை மூலம் உங்களை வழி அனுப்பி வைப்பார்கள். அந்த முறையே சுவிட்சர்லாந்துலாம் உருவாக்கப்பட்டது. சோ அப்படி இருக்க இதே ஒரு சட்டமா இதை எதிர்க்க முடியாது சுவிட்சர்லாந்தோட. சோ அப்படியான பிரச்சனைகள் மத்தியில தான் இதுக்கெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது. சிலருக்கு இப்போ ஒரு டவுட் ஒன்று வரும். அப்படின்னு பார்த்தா உண்ணாவிரத போராட்டம் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு ஃபைன் எல்லாம் கூட போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி இந்த தகவலை ஆராய்ந்து பார்த்து மற்ற சட்டங்களை படிச்சு பார்க்க என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபைனும் அவைகள் போட முடியாது. அதாவது எந்த வித ஒரு சட்ட நடவடிக்கையோ அல்லது ஃபைனோ போட முடியாது என்றால் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் சட்டத்துல இடம் இல்லை. இதற்காக தண்டிப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லை. மாறாக அந்த உண்ணாவிரதம் இருப்பவர்களுக்கு மருந்துகளா இருக்கட்டும் சரி, ஏதாவது வேறு உதவிகளா இருக்கட்டும் சரி, அதை செய்யணும்னு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா இந்த செயலை சமூகங்கள் எப்படி எதிர்பார்க்கணும்? ஏன்னா இது சுவிட்சர்லாந்து கிட்டத்தட்ட புதுசா இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா, இப்படி உண்ணாவிரத போராட்டங்களோ அஹிம்சை வழி போராட்டங்களோ சுவிட்சர்லாந்துல நடக்கிற குறைவு. சில நேரங்கள் பிரச்சனைகள் ஊர்வலங்கள் போறது நடந்திருக்கும். ஆனா இப்படி உண்ணாவிரத போராட்டம் நடப்பது குறைவு. சோ இந்த சமூகத்துல இதெல்லாத்தையும் எப்படி எடுத்து பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்துல நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் தாங்களாவே உதவி செய்திருக்கார்கள். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு தேவையான தண்ணீரை வழங்கி மற்றும்படி அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கி சில தன்னார்வ நிறுவனங்கள் இறங்கி வேலை செய்திருக்கார்கள். அப்படி பார்க்க
இதெல்லாம் வந்து ஒரு மனிதாபிமானம் தான் வந்து பார்க்கப்படுதே தவிர இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இங்க பார்க்கப்படையில. ஆனால் இந்த சட்ட நடவடிக்கை எடுக்காட்டியும் இந்த கோர்ட் மூலம் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது உங்களோட பயில வந்து மூவனம் சொல்லியிருக்கணும். இந்த மூவனம் சொன்னது வந்து எவ்வளவு காலத்துக்குள்ள நடக்கும்ன்றது வந்து தெரியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோசஸ் இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரையறை கீழாம வந்து எல்லாமே செட் பண்ண முடியும். சோ இப்படி ஒருவர் வந்து தான் நினைச்சியா தான் போராடி தனக்கான வெற்றியை தேடலாம்னு பார்த்தா கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்துல இருக்கிற அனைவரும் வந்து கிளம்பி போய் ஒருவருக்கான பிரச்சனையை வந்து சேடவழிக்கிட்டு இருக்கணும். இதுக்கான முடிவு வந்து இதல்ல. உண்ணாவிரதம் என்பது வந்து இதுக்கான முடிவல்ல. உங்களோட பிரச்சனையை வந்து நீங்க ஆபீஸரா தான் வந்து டீல் பண்ணணும் என்ற எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இங்க சுவிட்சர்லாந்துல இருக்கு. சோ எனவே வந்து சட்டம் என்பது வந்து சும்மா புத்தாதுல எழுதி வைக்கிறது மட்டுமல்ல, ஒரு மனித உயிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றதை வந்து இந்த சம்பவம் வந்து எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கு. எனவே வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற சட்டங்களை வந்து நாங்க படித்துக் கொள்ளணும். அதே நேரம் வந்து மனித உரிமைக்கு வந்து நாங்க வந்து முதலிடம் கொடுக்கணும். மனிதாபிமான ஒரு அடிப்படையில் வந்து சுவிட்சர்லாந்துல இது எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. சோ இப்படிப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது, இன்ட்ரெஸ்டா இருக்கா? அதே நேரம் உங்களோட கருத்தையும் வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏனென்றா உண்ணாவிரதம் என்றது வந்து ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது. இப்படி இருக்க வந்து உங்களோட கருத்துகளையும் தனிமறுத்த கருத்துகளும் வந்து இங்க எதிர்பார்க்கப்படுகிறது. சோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனுஷ். நன்றி, வணக்கம்.